friends, how are you? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பத்தி பேச போறோம். என்னன்னா பிரேக் அவுட் வெர்சஸ் ஃபேக் அவுட். பிரேக் அவுட்னா என்ன, ஃபேக் அவுட்னா என்ன? பிரேக் அவுட்னா ஒரு ஸ்டாக் வந்து அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குல்ல, நான் எல்லாம் உங்களுக்கு இது சார்ட்ல காமிக்கிறேன். அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுச்சுன்னா அதுக்கு பேர் பிரேக் அவுட். ஓகேயா? ஃபேக் அவுட்னா என்னன்னா அந்த ஸ்டாக் வந்து எஸ்ஆர் லைன்னா ரெசிஸ்டர் லைன். அந்த எஸ்ஆர் லைனை வந்து க்ளோஸ் வைக்கும்போது நிறைய பையர்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, ஆஹா பிரேக் அவுட் வந்துருச்சு, ஸ்டாக் வந்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிவிட்டு மேலே போயிடுச்சு, பை பண்ணலாம்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் பை பண்ண நினைக்கும் பொழுது அவங்க வந்து பையில் இருக்கும் பொழுது அடுத்த நாள் என்ன ஆகணும்னா அது வந்து அந்த எஸ்ஆர் லைனோட கீழே வந்துடும். அந்த அந்த எஸ்ஆர் லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆன ஸ்டாக் வந்து அடுத்த நாள் என்ன செஞ்சுன்னா எஸ்ஆர் லைனை பிரேக் பண்ணி கீழே வந்து க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகும்போது அது ஃபேக் அவுட் ஆகிடும், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். சில அதாவது நல்ல பிரேக் அவுட் கண்டுபிடிக்கிறதுக்கு சில பேராமீட்டர் இருக்குது, 4 பேராமீட்டர் இருக்குது. அதே மாதிரி ஃபேக் அவுட்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கும் 3 பேராமீட்டர் இருக்குது. இதை நீங்கள் இந்த தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய இந்த ட்ரேடிங் இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குல்ல, பிரேக் அவுட் ட்ரேடிங் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ப்ராஃபிட்டாக கொடுக்கும். ஃபேக் அவுட் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரேடிங் எடுக்கிறதா நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் என்ன செய்யலாம், தப்பிக்கலாம். இப்போ நான் வந்து ட்ரேடிங்கில் நான் வந்து ஃபேக் அவுட் இது குட் பிரேக் அவுட்டுக்கு என்ன க்ரைட்டீரியானா, ஒன்று வந்து நம்பர் 1, கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். நம்பர் 1 என்னென்னா மந்த்லி அண்ட் வீக்லி பிரேக் அவுட் இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் பவர் அதிகம் கம்பேர் டு டெய்லி. டெய்லி கேண்டில் வந்து உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் எடுத்தீங்கன்னா அது வந்து அவ்வளோ ரிலையபிள் கிடையாது கம்பேர் டு மந்த்லி. இப்போ மந்த்லி பிரேக் அவுட் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து உதாரணம் நம்ம எல்லாம் ஷேர்ட்டில் காமிக்கிறோம். ஓகே, மந்த்லி பிரேக் அவுட்டுக்கு உதாரணம் வந்து இதை பார்க்க போகிறோன்னா நான் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிறேன். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து இதனுடைய எஸ்ஆர் எதுன்னா இந்த இருக்குது பாருங்கள், ப்ரைஸ் வந்து 2500, இதுதான் எஸ்ஆர். இது வந்து இது கூட எடுத்துக்கலாம், இந்த இது பாருங்கள், இதுதான் எஸ்ஆர். 1 டச், 2 டச், 3 டச், 4 டச், கிட்டத்தட்ட 4 டச் படிக்குது ரிலையன்ஸ் மந்த்லி கேண்டில். மந்த்லி அதாவது இது வந்து இதோட ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது வந்து அக்டோபர் 21. ஓகேயா? திரும்ப அது மந்த்லி கேண்டில் வந்து டச் பண்ணது வந்து ஏப்ரல் 22, திரும்ப டச் பண்ணது வந்து டிசம்பர் 22, திரும்ப டச் பண்ணது வந்து ஜூலை 23, ஃபைனலாக வந்து ஜனவரி 24. இந்த வருஷம் தான் அது வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இது மந்த்லி பிரேக் அவுட்டை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து மோர் ரிலையபிள். ஓகேயா? நம்பர் 2வது என்னென்னா ஆன் ரெசிஸ்டன்ஸ் ஷுட் பி ஹை வால்யூம் தென் ப்ரீவியஸ் 3 days வால்யூம். உங்களுக்கு வந்து நீங்கள் மந்த்லி எடுத்தீங்கன்னா போன 3 மாதம், டெய்லி எடுத்தீங்கன்னா போன 3 நாளுடைய அந்த வேல்யூம் இருக்குல்ல, அது வந்து அந்த பிரேக் அவுட் ஆன அன்னைக்கு உள்ள அந்த ஸ்டாக்கு வந்து நல்ல ஹை வேல்யூம் இருக்குன்னு. நம்பர் 2, இதுக்கு ஒரு உதாரணம் வந்து என்ன ஸ்டாக் எடுக்கிறேன்னா மேஸ்டாக் ஷிப் பில்டர். இது வந்து நல்ல இது இந்த ஷிப்பிங், இது டிஃபென்ஸ் செக்டரில் வர ஸ்டாக்கு. ஓகேயா? இப்போது இந்த ஸ்டாக் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிறது வந்து செப்டம்பர் 23, 2023. ஓகேயா? இது வந்து வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். ஓகேயா? பண்ணும்பொழுது இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சுல, இதுதான் ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. திரும்ப வந்து அதை டச் பண்ணுறது வந்து செகண்ட் டச் ஜனவரி 24, திரும்ப டச் பண்ணுறது வந்து ஏப்ரல் 24. ஓகேயா? ஃபைனலாக வந்து மே 24 வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அந்த பிரேக் அவுட் ஆன அந்த இது வந்து வால்யூம் வந்து இந்த ப்ரீவியஸ் இதை விட நல்ல வால்யூம் அதிகம். இங்கே பாருங்கள். ஓகேயா? ப்ரீவியஸ் வீக்ஸை விட வால்யூம் அதிகம். ஸோ இது வந்து ரிலையபிள் பிரேக் அவுட்டுக்கு உதாரணம். ப்ளஸ் வால்யூம் வந்து இதாக இருக்குது, அதாவது ரொம்ப ஹையாக இருக்குது ப்ரீவியஸ் இதை விட. ஓகேயா? இது ஒரு உதாரணம். நம்பர் 3 என்னென்னா ரீடெஸ்ட். என்றைக்குமே நம்ம என்ன செய்யணும்னா பிரேக் அவுட் எடுக்கும் பொழுது உடனே அடுத்த நாள் உடனே போய் பை பண்ணிடாமல், ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி பை பண்ணிடாமல் அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து ரீடெஸ்ட் பண்ண தான் நீங்கள் வந்து என்ன செய்யணும், வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து அங்கே ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அது வந்து அந்த எஸ்ஆர் லைனை வந்து சப்போர்ட்டாக மாறிதுன்னு அர்த்தம். இந்த ரீடெஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து இதே இந்த மேஸ்டாக் ஷிப் பில்டர் எடுக்கிறேன்.
இப்போ இந்த ஸ்டாக் வந்து மே 2024 அன்னைக்கு 13ஆம் தேதி பிரேக் அவுட் ஆனிச்சுல, நம்ம என்ன செய்யணும், உடனே பிரேக் அவுட் ஆகிடுன்னு சொல்லி உடனே ட்ரேட் எடுக்காமல் ரீடெஸ்ட் கொடுக்க தான் பாருங்கள். இது வந்து எஸ்ஆர் லைன். ஓகே, எஸ்ஆர் லைனை வந்து எப்போ வந்து பிரேக் ஆனிச்சோ அது வந்து சப்போர்ட்டாக மாறிடும். எஸ்ஆர் இதுக்கு பேர் வந்து எஸ்ஆர் ஃப்ளிப். இது பேர் எப்போ ஒரு ஸ்டாக் வந்து எஸ்ஆர் லைனை பிரேக் பண்ணால அது வந்து ஆட்டோமேட்டிக் சப்போர்ட்டாக மாறிடும். ஓகேயா, இப்போ வந்து இந்த ஸ்டாக் வந்து மஸ்டாக் வந்து அடுத்த 4 வீக்ஸில் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து பாருங்கள். இந்த ஸ்டாக் வந்து கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து இந்த டெய்லி கண்டில் பார்த்தா தெரியும். டெய்லி கண்டில் போகிறேன், இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கா. பிரேக் அவுட் ஆன பிறகு நம்ம வந்து இங்கெல்லாம் நம்ம எப்பவுமே நம்ம வந்து ரீடெஸ்ட், நம்ம ரூல் என்னென்னா ரீடெஸ்ட் இம்பார்ட்டன்ட். 3 ரூல் என்ன, நம்ம ரீடெஸ்ட் பண்ணி தான் பாருங்கள். இங்கே பிரேக் அவுட் பண்ணி வச்சிங்களேன், இங்கே இது மேலே போயிடுச்சு. திரும்ப பாருங்கள், கரெக்டாக ஒரு ரீடெஸ்ட் வந்து கரெக்டாக அந்த எஸ்ஆர் லைனை வந்து அது சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல ஒரு ஹேமர் ஃபார்மாக இருக்குது. ஹேமர் வந்து எப்போது வேலிடுனா சப்போர்ட்டில் ஹேமர் இருந்தால் தான் அது வந்து வேலிடு. ஓகே, இப்போ இது ஹேமர் ஃபார்ம் ஆன வசதி இங்கே நம்ம அழகாக நம்ம வந்து வேல்யூம் பாருங்கள், வேல்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த இடத்துல வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, வால்யூம் இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேட் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு மூமெண்ட்டு கொடுத்துருக்கோம் அந்த ஸ்டாக். எவ்வளோ கிட்டத்தட்ட இதுலேருந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட டபுளாக ஆகிடுச்சு. மணி வந்து டபுளாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே ஒரு 1000 ரூபா, இந்த 1 லட்ச ரூபா போடுங்க, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக 2 லட்ச ரூபா இருக்கும். நம்பர் 4 என்னென்னா மல்டிபிள் டச் த ரெசிஸ்டன்ஸ் வித் டைம் டிகே. ஒரு ஸ்டாக் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து என்ன செஞ்சுக்குது, மேலே போயிருக்குது. ஃபஸ்ட் டைம் பிளக் பண்ணால் ஆட்டோமேட்டிக் கீழே வந்துடும். ஓகேயா, அது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும். அடுத்தது என்னென்னா திரும்ப 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 அந்த 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 ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து டச் பண்ண அந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குல்ல, அது வந்து வீக் ஆகும் பொழுது அதே சமயம் நம்ம என்ன பார்க்கணும்னா அந்த திரும்ப செகண்ட் டைம் அந்த ஸ்டாக்கு வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து அதாவது இந்த தொடுதில் அதனுடைய அந்த டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும், கம்மியாகிட்டே வரணும். ஏன்னா உங்களுக்கு சார்ட்டில் எனக்கு புரியும், நான் காமிக்கிறேன். இந்த இருக்கு பாருங்க, ஒரு ஸ்டாக் வந்து இது வந்து மொதல் எஸ்ஆர் லைன் கிரிட்டாக இருக்குது, இது ஒரு மொதல் ரெசிஸ்டன்ஸ். ஓகேயா, கீழே வந்துடுச்சு. திரும்ப தொடும் பொழுது திரும்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு தொடும் பொழுது இதோட டைம் பாருங்களேன், 13 நாள். அதே ஸ்டாக் வந்து திரும்ப அது தொடும்பொழுது கிட்டத்தட்ட 8 நாள் தான் ஆகுது. இதுதான் டைம் டிகே பாருங்கள். இங்கே 13 நாள் கழிச்சு தொடுது, இங்கே 8 நாள் கழிச்சு தொடுது, இங்கே வந்து பாருங்கள் 4 நாள் கழிச்சு திரும்பவும் தொடுது. ஒரு ஸ்டாக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து டைம் டிகே பண்ணி தொட்டால் அது கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், ஹியூஜ் வேல்யூமோட பிரேக் அவுட் ஆகிடும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள். அதே ஸ்டாக் எடுக்கிற மசாகான் டாக் ஷிப் பில்டர். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டாக் வந்து இது மொதல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்மாக இருக்குது. திரும்ப தொடுது எது எப்போது, ஜனவரி 24 அன்றைக்கி. இதனுடைய டைம் பாருங்கள், ஒரு டைமு கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 10 12 13 14 15 16 17 18 கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு பிறகு அந்த ரெசிஸ்டன்ஸை திரும்ப தொடுது. சரி, 1.5 வீக்குக்கு அப்புறம், சாரி கிட்டத்தட்ட 16 வீக்குக்கு அப்புறம் தொடுது. அதே ஸ்டாக் வந்து திரும்ப வந்து தொடுது, அதே ரெசிஸ்டன்ஸை வந்து கிட்டத்தட்ட இது வந்து 16 வீக் ஆகிடுச்சு இதுக்கு தொடுறதுக்கு. இப்போ இதுக்கு வந்து பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 12 13 14 16லேருந்து 2 வீக் கம்மியாக தொடுது. ஓகேயா, அடுத்த இது பாருங்களேன், அடுத்த இது வந்து 1 2 2 வீக்கிலேயே 3ஆவது வாரத்துலேயே அது பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இதை தான் டைம் டிகே பண்ணி ஒரு ஸ்டாக் வந்து எஸ்ஆர் லைனை வந்து டச் பண்ண உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகும்.
ஃபேக் அவுட் என்ன? ஃபேக் அவுட் என்னன்னா 3 பேராமீட்டர் இருக்குது ஃபேக் அவுட்டுக்கு. ஒன்று வந்து வால்யூம் வந்து இருக்காது. ப்ரீவியஸ் டேவுடைய வால்யூம், ப்ரீவியஸ் வீக்குடைய வந்து வால்யூம் இருக்காமல் ரொம்ப கம்மியான ஒரு ட்ரேட் நடக்கும். அது வந்து என்ன செய்யும், இது இந்த உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குல்ல, அது வந்து மேலே க்ளோஸ் வைக்கும். நம்ம என்ன செய்வோம், க்ளோஸ் அடிச்சு, ஆனால் வால்யூம் பார்க்க மாட்டோம். டக்குன்னு பை பண்ணிட்டாக்கா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நாள் வந்து அந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனில் செல்லு அதிகமாக இருப்பாங்க, கீழே வந்து இறங்கிடும் உங்களுக்கு ஸ்டாக்கு. நம்பர் 2 என்னென்னா ஃபேக் அவுட்டுக்கு ஃபஸ்ட் டைமாக ஒரு ஸ்டாக் வந்து அதனுடைய இந்த ரெசிஸ்டன்ஸ் தொடுன்னு வச்சிங்களேன், அந்த பிரேக் அவுட் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். மொதல் தொடும்பொழுது ஏன்னா தொடும்பொழுது நிறைய செல்லரங்க என்ன செஞ்சுவாங்கன்னா செல்லிங் ஆர்டர் போட்டு வச்சுப்பாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், ஃபேக் அவுட்டு தான் ஆகும், திரும்ப வராது. நான் சொன்ன நம்பர் இந்த குட் பிரேக் அவுட்டுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இருக்குல்ல, இந்த இருக்கு பாருங்கள், குட் பிரேக் அவுட் கிடையாது வந்து அந்த ஸ்டாக்கு வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து மல்டிபிள் டைமாக வந்து இது அதாவது இந்த டச் பண்ணிட்டே இருந்துச்சுங்களேன், அந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து வீக் ஆகிடும். இதே கம்பேர் டு ஃபஸ்ட் டைமாக நீங்கள் வந்து ஸ்டாக்கு வந்து மேலே அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து டச் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேயா, இது ஃபேக் அவுட்டுக்கு உதாரணம். அடுத்தது நம்பர் 3 பேராமீட்டர் என்னென்னா, இன் ரீடெஸ்ட் க்ளோஸ் பிலோ ரெசிஸ்டன்ஸ். எப்போ அதாவது நம்ம என்ன செய்வோம்னா, ஒரு குட் பிரேக் அவுட்டுக்கு என்ன நம்ம குட் பிரேக் அவுட் அன்றைக்கி நம்ம என்ன செய்ய ட்ரேட் எடுக்கக்கூடாது. எடுக்காமல் என்ன செய்யணும்னா ரீடெஸ்ட் எடுக்கிறத பார்ப்போம்ல, அந்த ரீடெஸ்ட் வந்து அது வந்து ரெசிஸ்டன்ஸ் எனக்கு கீழே வந்துச்சுன்னா அது வந்து ஃபேக் அவுட். ஓகேயா, நம்ம வந்து ஈஸியாக நீங்கள் வந்து பிரேக் அவுட் க்ளோஸ் வச்சாட்டி நீங்கள் ட்ரேடிங் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேக் அவுட் ஆக சான்ஸ் இருக்குது. ஆனால் நிறைய நீங்கள் அடுத்த நாள் பொறுமையாக இருந்து அது ரீடெஸ்ட் பண்ணுதான்னு பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேக் அவுட் ஆகும். இங்கே பாருங்க, இது ஈஸியாக புரியும். ஃபேக் அவுட்டுக்கு பிரேக் அவுட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, ஃபேக் அவுட் வந்து இங்கே பாருங்கள், ஃபேக் அவுட் வந்து எப்படின்னா, இது வந்து இந்த லைன் இருக்குது, இந்த லைன் இது வந்து ரெசிஸ்டர் லைனு, இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கும். ஆனால் அடுத்த நாள் வந்து ரெசிஸ்டருக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அது வந்து ஃபேக் அவுட். பிரேக் அவுட்னா என்னென்னா, நல்ல இது பிரேக் அவுட் ரெசிஸ்டருக்கு மேலே க்ளோஸ் வச்சு அடுத்த நாள் ரீடெஸ்ட் அன்னைக்கு இந்த ரெசிஸ்டர் லைன் டச் பண்ணிவிட்டு கிரீனில் க்ளோஸ் ஆகுது. ஓகே, அடுத்தது பாருங்கள், அடுத்த நான் உதாரணம் காமிக்கிறேன். இது பாருங்கள், இது வந்து ஒரு பிரேக் அவுட்டு, இது வந்து டபுள் பாட்டம். இந்த டபுள் பாட்டத்துக்கு மேலே வந்து இந்த ரெசிஸ்டர் லைன் வந்து நம்ம என்ன செய்யுங்க, இது வந்து லைன், இது வந்து ரெசிஸ்டர் லைன். ஆனால் ஸ்டாக்கு பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு க்ளோஸ் வச்சுருக்கு. ஆனால் ரீடெஸ்ட் பண்ணும் பொழுது அது கீழே அடுத்த நாள் கீழே க்ளோஸ் ஆகிருப்பாங்க. இது வந்து ஃபேக் அவுட். நம்ம ரீடெஸ்ட் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கிரீனில் வரும்பொழுது கிரீனில் வந்து அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகுனாக்கா நம்ம வந்து தப்பிச்சுக்குவோம். இதுதான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பிரேக் அவுட் என்ன, ஃபேக் அவுட்னா என்னண்டு. பிரேக் அவுட் ட்ரேடிங்கிறது ரொம்ப வந்து இது ப்ராஃபிட்டபுள் ட்ரேடிங்கு. ஆனால் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இது ஃபேக் அவுட்டு, இது பிரேக் அவுட்டு வந்து வேலிடாக அந்த சொன்ன 4 பாயிண்ட்டு நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணும்போது ஞாபகம் வச்சிங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபேக் அவுட்லேருந்து நம்ம வந்து ஃபேக் அவுட் நம்ம மாற்றாமல் நம்ம வந்து ட்ரேடிங் அமையும். Okay, thanks for watching. Please subscribe to my channel and share my video.